ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி கொடுப்பது போல் மத்திய அரசு ஒரு கண்துடைப்பு நாடகத்தை ஆடியுள்ளதாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். விலங்குகள் நல அமைப்புகள் தமிழகத்தின் பாரம்பரியத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் அப்போது புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரே விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இன்று நடைபெறுமா என்ற கேள்விக்குறி ஆகியுள்ளது. இதற்கான மத்திய அரசானது இதற்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பது போல் பெற்றுக் கொடுத்து இன்று கண்துடைப்பு போல் ஒரு வேலையை காட்டி இடைக்கால தடையானதை பெற்று வாங்கி கொடுத்துள்ளது. இந்த இடைக்கால தடையை நாங்கள் மதிக்க போறதில்லை. மாடு ஒரு டன் இருக்கு, மனித எவ்வளவு இருக்காங்க, 60 கிலோ 65 கிலோ இருக்காங்க, சாகுறாங்க, வைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னா எத்தனை மாடு செத்து இருக்கு? அதெல்லாம் கிடையாது. இந்த புல்லுல என்ற பேர்ல கோர்ட்ல போய் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நாய் எல்லாம் இருக்கு, நாய் எல்லாம் பூரா சீக்கு புழுவோட தெரியுது, தெருவா டைட்டில ஒத்த சத்தில போக முடியல, பூரா கடிச்சு நிக்கிட்டு இருக்கு. இந்த புல்லுல இருக்காங்க, அந்த நாயெல்லாம் பிடிச்சது டெய்லி குளிப்பாட்டி அந்த நாயெல்லாம் சோறு போடுவாங்களா?